இன்றைய எனர்ஜியில் நாம் எங்கு இருந்தாலும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 24 26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசையை கொல்ல பார்க்குறாங்க. உடனே மோசையின் மனைவி என்ன பண்ணுறாங்க, தன் புத்தனுடைய நுனி தோலை அறுத்து முன்னால் போடுறாங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா மோசையை கொல்லாமல் போகிறாங்க. இதே நிமித்தம் நீங்கள் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன்ட்டு மோசையின் மனைவி மோசையை பார்த்து சொல்கிறாங்க. அதாவது மோசைக்கு இஸ்ரவேலுடைய பிரமாணங்கள் தெரியும் இல்லையா, பசங்களுக்கு என்ன பண்ணணுன்ட்டு. ஆனால் அது செய்யலை. மீதியான் தேசத்தில் அது விட்டுட்டாங்க. அப்போது நம்ம இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சொன்னதை நம்ம கீழ்ப்படியணும். நான் இந்த இடத்துல இருக்கேன், இங்கே எப்படி நான் அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. நற்செய்தியே அதுதான். ஏன்னா நம்ம நல்வழிப்பட்ட ஆசீர்வாதம் தன்னை போல வரும். அதனால் இன்னையிலேருந்து சூழ்நிலை காரணம் காமிக்காமல் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி வாழும் போது தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கு மட்டுமே உண்டாகட்டும்.